விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே ரவுடி கொல்லப்பட்ட வழக்கில் 6 இளைஞர்களை தமிழக போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி அருகே விழுப்புரம் மாவட்டத்தின் கூனிமேடு குப்பத்தை சேர்ந்தவர் 37 வயதான சிவகுரு. கொலை முயற்சி உள்ளிட்ட வழக்குகளில் தொடர்புடைய ரவுடியான இவர் கடந்த 16ஆம் தேதி கீழ்புத்துப்பட்டு காட்டுப்பகுதியில் நண்பர்களுடன் குடித்துக் கொண்டிருந்தார். அப்போது மர்ம கும்பல் ஒன்று அங்கு வந்து சிவகுருவை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றது. இதுகுறித்து கோட்டக்குப்பம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் வழக்கு பதிவு செய்து நடத்திய விசாரணையில் கூனிமேடு பிரகாஷ், கீழ்புத்துப்பட்டு அனிசங்குப்பம் பார்த்திபன், கூனிமேடு குப்பம் ஜான்சன், கலைவாணன், முகுந்தன், பொக்கை கார்த்திக் ஆகிய 6 இளைஞர்களை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் சிவகுரு கூனிமேடு மாசி மகா விழாவின் போது பிரகாஷிடம் தகராறு செய்துள்ளனர். இதிலிருந்து தொடங்கிய இருவருக்குமான முன்விரோதம் தொடர்ந்து வந்துள்ளது. கடந்த 13ஆம் தேதி ஊரில் நடந்த கிரிக்கெட் போட்டியில் சிவகுரு பிரகாஷை தாக்கியுள்ளார். அதேபோல பொக்கை கார்த்திக் மகள் பிறந்த நாளில் சிவகுரு ஆதரவாளர்கள் பொக்கை கார்த்திக்கிற்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்கின்றனர். இதுபோல தொடர்ந்து சிவகுரு மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தொல்லை கொடுத்து வந்ததை அடுத்து பிரகாஷ் மற்றும் பொக்கை கார்த்தி சிவகுருவை கொல்ல திட்டமிட்டனர். அவர்கள் நினைத்தபடி காட்டுப்பகுதிக்குள் வகையாக சிக்கிய சிவகுருவை ஆயுதங்களுடன் சென்ற பிரகாஷ் தலைமையிலான கும்பல் கொலை செய்து தப்பித்தது தெரிய வந்தது. கைது செய்யப்பட்ட 6 பேரும் வானூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர்.